நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد قال الله تعالى في القران العليم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல வருடங்களாக செயல்பட்டு வந்த ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபல்யமான யூனிவர்சிட்டிகளில் முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் இன்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம், குறிப்பாக மத்தியில் எப்பொழுது பாஜக ஆட்சிக்கு வந்ததோ, மத்தியில் ஆளுகிற பாஜக அரசாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவும் சரி, பாஜக ஆளுகிற மாநிலங்களில் குறிப்பிட்ட சில தெருக்களின் பெயர்கள், சில வீதிகளின் பெயர்கள் முஸ்லிம் பெயர்களாக இருக்குமேயானால் அது திட்டமிட்டு அந்த பெயர்கள் மாற்றப்படுவதை நாம் பார்த்து வருகிறோம். டெல்லியில் இருந்த அவுரங்கசீப் சாலை கூட அப்துல் கலாம் சாலையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. உதாரணத்துக்கு பல பெயர்கள், ஊபி மாநிலத்தில் உள்ள எத்தனையோ முஸ்லிம்களின் பெயர்களில் இருந்த வீதிகள், தெருக்கள் எல்லாம் ஊபி மாநிலத்தில் இன்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. இது வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. காலங்காலமாக என்ன பேரில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனமோ அல்லது தெருக்களோ வீதிகளோ இருந்ததோ அதனுடைய பெயர்களை எல்லாம் மாற்றக்கூடிய வேலையை பாஜக செய்கிறது. இப்படி பெயர்களை மாற்றுறதுனால மக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குதானா? ஒரு நன்மையும் கிடையாது. மக்கள் பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் மக்களுக்கு தேவையான எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஏழைகளுக்கு தேவையான எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஏழைகளுக்கு தேவையான எவ்வளவோ நலன்கள் இருக்கிறது. அப்போ மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய அரசு அதில் அக்கறை செலுத்தாமல் வீதிகளுக்கு இருக்கக்கூடிய பெயர்களை மாற்றுவது, தெருக்களுக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் பெயர்களை மாற்றுவது, குறிப்பிட்ட ஒரு சில நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் பெயர்களை மாற்றுவது போன்ற வேலைகளைத்தான் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பு, இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்களின் மீது உள்ள வெறுப்பு. இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள் கிடையாது. இந்தியாவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள், சுத்த இந்தியர்கள். அப்போ அவர்கள் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள். பூர்வீக இந்திய குடிமக்களாகிய முஸ்லிம்கள் அவர்கள் இந்தியர்களாகவே இருந்தாலும் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக, இஸ்லாத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த மதவாத பாஜக முஸ்லிம்களின் மீது வெறுப்பை காட்டுகிறது. பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய, ஆர்எஸ்எஸ் கட்சியில் இருக்கக்கூடிய, சங் பரிவார் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வெறுப்பை காட்டுகிறார்கள். அந்த மாநில அரசுகளும் முஸ்லிம்களின் மீது வெறுப்பை காட்டி கொண்டு இருக்கிறது. அரசுகளும் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை கையாண்டு வருகிறது. குறிப்பாக பாஜக ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம் அந்த மாநில அரசு, அந்த மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, வருவாய்த்துறை, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறை உட்பட முஸ்லிம் வழக்குகளில் எப்படி நடந்து கொள்கிறது, முஸ்லிம்கள் விஷயத்தில்
எப்படிப்பட்ட ஒரு போக்கை கடைபிடிக்கிறது என்பதை கடந்த சில வருடங்களாக பாஜக ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது குஜராத் மாநிலமாக இருந்தாலும் சரி, அல்லது ஊபி மாநிலமாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேச மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்தெந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கிறதோ அந்த மாநிலங்களிலெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரான கொடுமைகளும் அடக்குமுறைகளும் அத்துமீறல்களும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது. கொடுமைகள், அநியாயங்கள், அத்துமீறல்களை பாஜக RSS குண்டர்கள் செய்தாலும் கூட அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகத்தான் அந்த மாநிலத்தின் காவல்துறையின் நடவடிக்கையும் அரசாங்கத்தின் நடவடிக்கையும் நீதித்துறையின் செயல்பாடுகளும் இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். அப்ப அவர்கள் முஸ்லிம்கள் மீது உள்ள வெறுப்பை எப்படி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், RSS உடைய திட்டமே என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கும் இந்த இந்திய நாட்டுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் RSS உடைய திட்டம். இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்திய விடுதலைக்காக வேண்டி போராடிய முஸ்லிம்களினுடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது, வருங்கால தலைமுறைகளுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக பல சூழ்ச்சிகளை பல வருடங்களாக அவர்கள் செய்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட அந்த உண்மையான இந்திய முஸ்லிம்கள் இந்திய விடுதலைக்காக வேண்டி போராடிய அந்த உண்மையான வீர வரலாறை மறைக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. அது வருங்கால சந்ததிகளுக்கு, இளம் தலைமுறைகளுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக பல சதித்திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் இந்த மதவாத கும்பல்கள் அரசுகள் செய்து வருகிறது. அப்ப முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் எதுலையுமே சம்பந்தம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டத்தில் ஒரு திட்டம். அதனால தான் ஏரியாக்களுடைய பெயர், முஸ்லீம் பெயர்களில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள், முக்கியமான முஸ்லீம் தலைவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில நிறுவனங்கள், சில தெருக்கள், சில வீதிகளுடைய பெயர்களை எல்லாம் மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். முஸ்லீம் மன்னர்கள் பெயரில் இருக்கக்கூடிய தெருக்கள், வீதிகள் பெயர்கள் மாற்றப்படுவது போன்று முஸ்லீம் பெயர்கள் மீது உள்ள வெறுப்பை இவர்கள் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீடியாக்களில் வந்த ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் எல்லாம் எல்லோருமே பார்த்திருப்பீர்கள். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய, மத்திய பிரதேச மாநிலம் போபால் நகரத்தில் இருக்கக்கூடிய பர்கத்துல்லா யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற ஒரு பல்கலைக்கழகம், பர்கத்துல்லா பல்கலைக்கழகம். இந்த பர்கத்துல்லா பல்கலைக்கழகம் எப்பொழுது நிறுவப்படுகிறது என்று சொன்னால், கடந்த 1970ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநிலம் போபால் நகரத்தில் கோஷங்காபாத் நெடுஞ்சாலையில் ஹபீப்கஞ்ச் ரயில் நிலையத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் 400 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம்தான் இந்த பர்கத்துல்லா பல்கலைக்கழகம். 1970 இந்த பல்கலைக்கழகம் மக்களின் நலனுக்காக, குறிப்பாக அந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சிறுபான்மை சமூகமான முஸ்லிம்களின் நலனுக்காகவும் அங்கு இருக்கக்கூடிய ஏனைய சமூக மக்களின், ஒட்டுமொத்த சமூக மக்களின் நலனுக்காகவும் தான் இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்படுகிறது. 1970ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் போபால் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் தான் முதல்ல நிறுவப்படுது. பிறகு 1988ஆம் ஆண்டு இந்திய விடுதலைக்காக வேண்டி போராடிய ஒரு பேராசிரியர் மௌலவி, மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பரக்கத்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேராசிரியர் மௌலவி, அவர் இந்திய விடுதலைக்காக வேண்டி பல தியாகங்களை செய்தவர். நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களை போன்று இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் மிக முக்கிய தலைவராக, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராகவும் முதல் மத்திய கல்வி அமைச்சராகவும் இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை போன்று இந்திய விடுதலைக்காக வேண்டி பல தியாகங்களை செய்து சிறைகளுக்கு சென்று பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் பல சிரமங்களையும் அனுபவித்தார்களே இந்திய விடுதலை போராட்ட முஸ்லிம் வீரர்கள், அந்த சதவீதத்துக்கும் அதிகமாக இந்திய நாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்த இந்திய விடுதலை போராட்ட முஸ்லிம் வீரர்களில் ஒரு வீரர் தான் இந்த மௌலவி பர்கத்துல்லா அவர்கள், பேராசிரியர் பர்கத்துல்லா அவர்கள். அப்ப இவருடைய நினைவாகத்தான் இவருடைய பெயர் 1988ஆம் ஆண்டு அந்த பல்கலைக்கழகத்துக்கு சூட்டப்படுகிறது, பர்கத்துல்லா பல்கலைக்கழகம். இந்த பர்கத்துல்லா பல்கலைக்கழகம் என்ற இந்த ஒரு மிக பெரும் கல்வி நிறுவனத்தில் என்னென்ன பாடங்கள் கற்றுத்தரப்படுதுங்கிறத நாம் பார்க்குறோம். அதாவது
இளநிலை, முதுநிலை, பிஹெச்டி என்று சொல்லப்படுகிற முனைவர் வரைக்கும், இளநிலை, முதுநிலை, முனைவர் பட்டம் வரைக்கும் கொடுக்கப்படுகிறது. அறிவியல், வணிகவியல், சட்டம், மேலாண்மை, தொழில்நுட்ப சட்டம் போன்ற துறைகளில் இத்தனை துறைகள் பாடம் கற்றுத்தரப்படுகிறது. முதுநிலை, இளநிலை, முதுநிலை போன்ற பட்ட படிப்புகள் வழங்கப்படுகிறது. பிஹெச்டி வரைக்கும் பண்ணுவதற்கு முடியும். அப்படி மக்கள் சேவைக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் இன்னைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பரக்கத்துல்லாங்கிறவர், இந்த மௌலவி, இந்திய விடுதலை போராட்ட வீரர், சுதந்திர போராட்ட தியாகி, இந்தியா விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற தியாகங்களை செஞ்சவர், இந்திய விடுதலைக்காக வேண்டி பாடுபட்டவர், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் பரக்கத்துல்லா அவர்கள். இவர் என்னென்ன தியாகங்களை செய்தார் என்று பேசுவதா இருந்தால் அதை தனியாக நாம் ஒரு டாப்பிக்காக பேசணும். அப்போ அவருடைய பெயரில் 1988 இருந்து இன்று வரைக்கும் அவர் பெயரில் இருந்த மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இருந்த இந்த பல்கலைக்கழகம் இன்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? முஸ்லீம் வெறுப்பு தான் காரணம். என்ன பேரை சூட்டியிருக்கிறாங்க? பரக்கத்துல்லா பல்கலைக்கழகம் என்ற அந்த பெயரை மாற்றி வாக்தேவி போஜ்பால் பல்கலைக்கழகம் என்ற பெயரை ஒரு மாற்றியிருக்காங்க. அந்த பேரை மாற்றிட்டு, அந்த பரக்கத்துல்லா பல்கலைக்கழகம்ங்கிற பேரை மாற்றிட்டு வாக்தேவி போஜ்பால் பல்கலைக்கழகம் என்ற ஒரு பெயரை சூட்டியிருக்காங்க. பரக்கத்துல்லாங்கிற பேர் எடுத்தாச்சு. பரக்கத்துல்லா பல்கலைக்கழகம் இனிமேல் கிடையாது. வாக்தேவி போஜ்பால் பல்கலைக்கழகம் தான் இன்னைக்கு அந்த பல்கலைக்கழகத்துடைய, அந்த யூனிவர்சிட்டியுடைய பெயர். அப்போ இப்படியெல்லாம் பேரை மாற்றுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவர்கள் பேரை மாற்றுறதுக்கு ஒரே காரணம் இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பு, இந்திய முஸ்லிம்களின் மீது உள்ள வெறுப்பு. பரக்கத்துல்லா அவர்கள் இந்திய விடுதலை போராட்ட வீரராக திகழ்ந்து தாய்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்தவர். அவர் ஒரு மௌலவி, பேராசிரியர். அவர் செய்த தியாகத்திற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மதவாத RSS பாஜக கும்பல்களின் முன்னோர்களான சாவர்கர்ல இருந்து அன்னைக்கு இருந்த பல RSS காரர்கள் வெள்ளையர்களுக்கு அடிமை சேவகம் செய்து வந்தார்கள். வெள்ளையர்களுக்கு விசுவாசிகளாக இருந்தார்கள். அப்ப வெள்ளையர்களுக்கு விசுவாசிகளாக இருந்த அவர்களின் முன்னோர்களைத்தான் இன்றும் இவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். உண்மையில் இந்த பெயர் இன்னைக்கு மாற்றப்படுதுன்னு சொன்னால் அது யாரோட பெயர்? நாட்டில் முக்கியமான ஒரு தலைவருடைய பெயர். கதர் இயக்கத்தின் தலைவர்களை ஒருவராக இருந்தார். பல பொறுப்புகளை வகித்திருக்கார் பரக்கத்துல்லா அவர்கள். உண்மையில் இவர்களுக்கு தேசப்பற்று இருந்தால், தேசத்தின் மீது உண்மையில் பற்று இருந்தால், தேச விடுதலைக்காக வேண்டி போராடிய அந்த இந்திய விடுதலை போராட்ட தியாகிகளின் மீது மதிப்பு இருந்தால் அந்த பேரை மாற்றுறதுக்கு மனசு வராது. இன்னைக்கு நம்ம யாராவது பேரை மாற்ற சொல்லி சொல்லுவோமா? ஒரு குறிப்பிட்ட தெருவுக்கோ, ஒரு குறிப்பிட்ட வீதிக்கோ, அல்லது குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கோ பகத்சிங் பேர் இருக்கிறது, காந்தி அவர்கள் பேர் இருக்கிறது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பேர் இருக்கிறது, அல்லது நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த வஉசி அவர்களுடைய பெயர், கொடிகாத்த குமரன் அவர்களுடைய பெயர், இந்த பெயர்கள் சூட்டப்பட்டால் அதை நாம் ஆதரிப்போம். காரணம் என்ன? இவர்கள்லாம் இந்திய போராட்ட வீரர்கள். இவங்கெல்லாம் இல்லைன்னு சொன்னால் நாடு விடுதலை அடைஞ்சிருக்காது. அது பகத்சிங்காக இருந்தாலும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களாக இருந்தாலும், காந்தி அவர்களாக இருந்தாலும், தமிழகத்தைச் சேர்ந்த வஉசியில் இருந்து, வஉசி அவர்கள் கப்பல் வாங்குவதற்கு உதவி செய்த பக்கீர் முகமதுல இருந்து, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவம் உருவாக்குவதற்காக கோடிக்கணக்கான சொத்துக்களை அள்ளி கொடுத்தாரு வள்ளல் ஹபீப் முகமது அவர்களில் இருந்து இவங்கெல்லாம் இல்லைன்னு சொன்னால் நாடு விடுதலை அடைஞ்சிருக்காது. அப்போ யார் பேர் வச்சாலும் நாம் அதை ஆதரிப்போம், அந்த பேரை நாம் ஏற்றுக்குருவோம். ஆனால் முஸ்லீம் பேராக இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு வீதிக்கு, ஒரு தெருவுக்கு முஸ்லீம் பேராக இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக அந்த பெயரில் உள்ள முஸ்லீம் இந்திய போராட்ட விடுதலை வீரராக இருந்தாலும், சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தாலும் அவர் பெயர் மாற்றப்பட வேண்டும் என்று நினைப்பது தேச விரோதம். அப்போ இந்த மதவாத கும்பல்களுக்கும் தேசப்பற்றுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதைத்தான் இந்த யூனிவர்சிட்டியுடைய பெயர் மாற்றம் நமக்கு உணர்த்துகிறது. எல்லாம் வல்ல இறைவன் மதவாத தீய சக்திகளிடமிருந்து இந்திய தேசத்தையும் இந்திய தேசத்து மக்களையும் பாதுகாப்பானாக. மதச்சார்பற்ற கொள்கையில் இந்த நாடு இயங்குவதற்கு, நாட்டு மக்கள் செயல்படுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக. மதவாத கும்பல்கள் அவர்களின் சூழ்ச்சிகளிலிருந்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் இறைவன் பாதுகாப்பானாக. மத ஒற்றுமை ஓங்குவதற்கு இறைவன் உதவி செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.